கொங்கு மீடியா உறவுகளுக்கு வணக்கம். தருமபுரி மாவட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் கொங்கு வேளாள கவுண்டர்களை புறக்கணிக்கின்றதா? இது குறித்து முழுமையான விவரங்களோடு இந்த காணொலியில் காண்போம். தருமபுரி மாவட்டத்தில் வன்னியர் சமூகத்தை போன்று பறையர் சமூகத்தை போன்று தனி பெரும்பான்மை சமூகமாக அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சமூகமாக கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம் இருந்து வருகிறது. கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம் நில உடைமையாளர்களாக விவசாயம் செய்யக்கூடியவர்களாக தொழிலில் உயர் இடத்தில் இருந்தாலும் கூட அரசியலில் சமீப காலமாக புறக்கணிக்கக்கூடிய நிலையில் இருந்து வருகிறார்கள். முந்தைய காலங்களில் அதிமுகவிலும் சரி திமுகவிலும் சரி கொங்கு வேளாளர்களுக்கு தருமபுரி மாவட்டத்தில் சார்பில் நிச்சயம் அமைச்சராக இருப்பார். ஆனால் அம்மா மறைவிற்கு பிறகு தமிழகத்தில் அரசியல் மாற்றங்களால் கொங்கு வேளாளர் சமூகம் அரசியல் பிரதிநிதித்துவம் மறுக்கப்பட்டு வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தருமபுரி மாவட்டத்தில் கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தினுடைய வாக்குகளை அறுவடை செய்ய முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்திருக்கிறது. ஆனால் அதிமுக மூன்றாவது பெரிய கட்சியாக அறியப்படுகின்ற தாவேகவும் கொங்கு வேளாள கவுண்டர்களை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது. தருமபுரி மாவட்டத்தினுடைய அதிமுகவை பொறுத்தவரையில் மாவட்ட செயலாளராக KP அன்பழகன் அவர்கள் இருக்கிறார். KP அன்பழகன் அவர்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். ஆனால் தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் வன்னியர் சமூகத்தினுடைய வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகளாக மட்டுமே இருந்து வருகிறது. அதே போல திமுகவை பொறுத்தவரையில் திமுக தருமபுரி மாவட்டத்தை இரண்டாக பிரித்து ஒன்றை வன்னியர் சமூகத்திற்கும் மற்றொன்றை கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்திற்கும் பகிர்ந்தளித்திருக்கிறது. திமுகவை பொறுத்தவரையில் அதன் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இருந்து வருகிறார். இந்த முறை களம் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. போன சட்டமன்ற தேர்தலில் தருமபுரி மாவட்டத்தில் முழுக்க அதிமுகவினுடைய கூட்டணிகள் மட்டுமே வெற்றி பெற்றது. ஆனால் தற்போதைக்கு அதிமுக கொங்கு வேளாள கவுண்டர்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் இந்த முறை களம் மாறுபடுவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே அதிமுகவினுடைய தலைமை மாற்றத்தை கொண்டு வந்து உரிய பிரதிநிதித்துவத்தை கொங்கு வேளாள கவுண்டர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதே போல விஜயின் தமிழக வெற்றி கழகம் தருமபுரி மாவட்டத்தை இரண்டாக பிரிக்கப்பட்டு 2 மாவட்ட செயலாளர்களை போட்டிருக்கிறாங்க. அதில் ஒருவர் தாபா சிவா, மற்றொருவர் விஜயகாந்த். இருவருமே உறவினர், இருவருமே வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். இந்த பகுதிகளிலே தமிழக வெற்றி கழகமும் கொங்கு வேளாள கவுண்டர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. இந்த முறை தருமபுரி மாவட்ட கொங்கு வேளாள கவுண்டர்களுடைய வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகம்தான் அறுவடை செய்யக்கூடிய நிலை இருந்து வருகிறது. இதை உணர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் கொங்கு வேளாள கவுண்டருக்கு உரிய பிரதிநிதித்துவம், அதே போல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொங்கு வேளாள கவுண்டர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும். இதை தலைமை கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும்.